அன்புக்கும் பண்புக்கும் பெயர் போன ரிஷபராசி. பிறரை கெடுத்து வாழணும் அப்படின்னு துளியுமே நினைக்காத ராசி. என்ன இருந்தாலும் நீ வச்சுக்கோ, என்னுடைய பணம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு. அங்கே சந்திரன் உச்சம் பெறாரு. அப்போது கடகத்துக்கு இணையான தாயன்பு மிக்க ராசி. தாயன்பு அப்படின்னா எல்லாரையும் சரின்னு கேட்டு போகிறது, எல்லாரும் சொல்கிறதையும் நம்புறது, அத்தை அக்கா அப்பா அம்மா இவங்க எல்லாத்தையும் தலை மேலே வச்சு தாங்கக்கூடிய கிரகமாக சுக்கிரன் இருக்கார். அப்போ இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லாரையுமே பார்த்திங்கன்னா சுமக்க பிறந்தவங்கன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அக்கா தங்கச்சிகளை படிக்க வைக்கிறது, அல்லது அப்பா அம்மாவுக்கு வேண்டிய பொருளாதார உதவிகள் செய்கிறது, அவங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் அது மனசு நினச்சி கஷ்டப்படாமல் சொந்த வீடு வாங்கி கொடுத்து கடனில் இஎம்ஐயில் முழுகிட்டு இருக்கக்கூடிய ராசி ரிஷபம் தான். கடனால் பாதிக்கப்படக்கூடிய ராசியும் ரிஷபம் தான். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கடன் தானே, அது பண்ணிக்கலாம், என்றைக்குமே இருக்கிறதானே அப்படின்னு தைரியமாக தெம்பாக சொல்லக்கூடிய ராசி. கடனை பற்றி துளியுமே நினைக்காத ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் தான். இன்னைக்கு குருவோடைய கோச்சாரம் எல்லாம் ரிஷபத்துக்கு அப்பாடா போதுண்டா, போகிற வரவன்லாம் கருத்து சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு சூழ்நிலைகள். எதுவுமே நல்லது நடக்கவே இல்லைங்க, எல்லாமே ஆப்போசிட்டாகவும் அகெயின்ஸ்டாக தான் நடந்துட்டு இருக்குது. எல்லாராலையும் கிட்டத்தட்ட ஒதுக்கப்படக்கூடிய சூழ்நிலை. அப்பா அப்பான்னு ஓடுனேன், அம்மா அம்மான்னு ஓடுனேன், இன்னைக்கு அவங்க கூட செல்ஃபிஷாக தான் நடந்துக்கிட்டாங்க. எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கும் பாருங்கள், ரிஷபத்தை பொறுத்தவரையும் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்கறது, பார்த்துக்கிறது, வேணுங்கிற பொருளாதார உதவிகள் செய்கிறது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வீட்டுக்காருக்கு தெரியாமல் அப்பா அம்மாவை சொகுசாக வச்சுக்கிறது. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலுமே, இன்கேஸ் அப்பா அம்மா சரியாக கவனிக்கலினாலுமே கூட இந்த பாசம் இந்த பந்தம் பிணைப்போட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி. எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி. நமக்கு இவங்களுக்கு பண்ணின ரிவெஞ்ச் வேற யாருக்குமே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிவெஞ்சா குரு பகவான் ராசியிலே வந்தார் பார்த்தீங்களா, ஜென்ம குரு காலத்தில் அப்படியே அடிச்சுட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை வாழ்க்கையில் நான் சந்திக்கவே இல்லை. நான் ரொம்ப காம் டைப்பு, பேசுகிறதே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ரிஷபம் பேசவே பேசாது. அப்படிங்களா, சரிங்க போயிட்டு வரேங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ரிஷபத்தை பொறுத்தவரையும் பெருசாக இருக்குமே தவிர்த்து இந்த சூது வாது இதெல்லாமே தெரியவே தெரியாது. அதனாலேயே வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை இழக்கக்கூடிய ராசியாக ரிஷபம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். குருனால பணத்தினால நிறைய பிரச்சனைகள், 1000 2000 பார்க்காம செலவு பண்ணிட்டு இருந்த கை இன்னைக்கு 100 200க்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய ராசியாக, எங்களுக்கு விமோச்சனமே இல்லையா, சாமின்னு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய காலமாக இருக்குது. கேது பாருங்க ராசிக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல அமைஞ்சிருக்காரு. அதே போல் ராகு என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, உனக்கு எப்படி நான் சந்தோஷத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேலை ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துபதி ராகுவோடு சம்மந்தப்பட்டிருக்காரு. இதெல்லாம் என்ன சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கு? ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிகள் இல்லை, ஒரு வேதனையில் இருக்கேன், கிட்டத்தட்ட இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கேன், நிறைய போராட்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆளை விடுற சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை நடந்துட்டுருக்கு. ரொம்ப நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் திக்பலம் பரப்புறாரு. அதுவுமே ஒரு யோகம்தான். ரிஷப ராசிக்கு சிம்மத்தில் சுக்கிரன் திக்பலம் பெறுவார். என்ன இருந்தாலுமே கடவுளுடைய அனுகிரகம் இருக்குதா, திக்பலம் பெற்ற கிரகங்கள் இருக்குது, ராசியை பார்க்குது, லக்னத்தை பார்க்குது அப்படின்னா எஸ், உங்கள் ஜாதகம் எவ்வளோ தடுமாறினாலும் எந்திரிச்சு நின்று ஜெயிக்கக்கூடிய ராசின்னு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் என்ன ஒரு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தசாபுத்தி, அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இணைஞ்சே தசாபுத்தி நடத்துகிறாங்க, 6 8லேருந்து நடத்துகிறாங்க, என்ன ஆனாலும் சரி திக்பலம் பெற்ற கிரகங்கள் இருக்குதா, இல்லை மகா ஹம்சயோகம் பெற்ற ஜாதகமாக இருக்குதா, டிக் போட்டு வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் வீழ்ந்த இடத்திலேயே எந்திரிச்சு நின்று முளைக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அந்த அளவுக்கு திக்பலம் பெற்ற கிரகங்கள், அதுவும் ரிஷப லக்னத்துக்கு திக்பலம் நல்லாவே வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள், 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கே வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் சூரியன் சிம்மத்துக்கு வருவார். மித்த காலங்கள் ஒரு முறை தன்னுடைய பார்வையால் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும். சிம்மத்துக்கு வந்தனால என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு, அதனால் என்ன ஒரு நல்ல ஒரு growth ஏற்படுமா இல்லை கஷ்டப்படுவோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நிச்சயமாக கேட்குது. இனி வரக்கூடிய காலங்கள் அந்த சூரியனுடைய பெயர்ச்சி என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. முதல் கிட்டத்தட்ட இந்த சிம்மத்தில் 1 மாத காலங்கள் இருப்பார். அது எந்த ராசிக்கு லக்னத்துக்கு பொருந்தாதோ இல்லையோ, இந்த ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடு இடத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக சிம்மத்துக்கு சூரியன் தான். 4ஆம் அதிபதி 4லே வரக்கூடிய பலன்கள்.
இதனால என்ன சம்மந்தப்பட்ட விஷயங்கள்? ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தொழில் கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருக்கு. தொழில்ல போடுறதுக்கு எனக்கு பணம் இல்ல. அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல எனக்கு என்னால முதலீடு போட முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனிமேல் அப்பாவோடைய ஆதரவு கிடைக்கும். அப்பாவோடைய முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல அப்பாக்கு ஹெல்ப் கேட்கலான்னு இருக்கேன். இந்த நேரத்துல நடக்குமா? இது சார்ந்த முயற்சிகள் எடுக்கலாமா? எனக்கு விதி, கதி, மதி மேல நம்பிக்கையே போயிருச்சு. அந்த அளவுக்கு விதி பயன் என்ன இருக்குதோ அது நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பலன்கள குடுத்துட்டுருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இத எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. தான தர்மத்தின் அடிப்படையிலயுமே, கர்ம பலன்கள் அடிப்படையுமே, கோச்சார லக்னம் அடிப்படையோ, பிறந்த கால ஜாதக அடிப்படையும், குணம் அப்படிங்கிறது ராசியோட குணம் மாறவே மாறாது. என்னைக்கு கேட்டாலும் ரிஷப ராசியா, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் ராசி, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மறக்கக்கூடிய ராசி, மன்னிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். ஆனா, இந்த கோச்சாரத்துல அந்த சனீஸ்வர பகவான், ராகு, கேதுனால நெறைய மாற்றங்கள், குண மாற்றங்கள் ஒரு ராசிய வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த சூரியனுடைய தாக்கம் என்ன மாதிரியான பலன்கள குடுத்துட்டு இருக்குது? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும். வீடு இல்லாம யார்கிட்டயோ கேட்கக்கூடாத கேள்விகள நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வாடகை வீடுன்னு நெறைய புறக்கணிப்புகள் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. எங்களுடைய குணத்துக்கு நாங்க வந்து இந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. சீக்கிரம் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும். சொந்த வீடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே மாட்டேங்குது. இனி வரக்கூடிய காலங்கள்ல இது எல்லாத்தையுமே மீறி எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங் கிடைக்குமா? ஒரு ஹெல்ப் கிடைக்குமா? கௌரவமிக்க வீட்ட கட்டி முடிப்போமா? எல்லாரும் எப்படா கட்டி முடிக்க முடியாது? இவங்கனால, இவங்க எப்படி கஷ்டப்பட போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயி, வீடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். மத்தவங்கள உங்கள எடை போட்டுட்டே இருந்திருப்பாங்க. அத எல்லாமே இன்னைக்கு தூக்கி எறிஞ்சு, அந்த பின்மத்தையெல்லாம் உடைச்சுட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். 4ஆம் அதிபதி 4லயே இருந்தா இத்தன நாளா அப்பாவோடைய சப்போர்ட் இல்ல. அம்மா தான் எல்லாமேன்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. சில சமயம் அம்மானாலயும் கருத்து வேறுபாடுகள் நெறைய வந்திருக்கும். இனி இந்தா நான் அப்பா இருந்தா பரவால்ல. நான் இந்த காசு சேமிச்சு வச்சிருக்கேன். நீ என்னோட பணத்த நீ வச்சுக்கோ அப்படின்னு அம்மா சார்ந்த பொருளாதார உதவிகள் அல்லது அம்மாவோடைய சொத்து வந்தா நான் வாழ்க்கையில செட்டில் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக அம்மாவோடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கேன் நானு. அதுல நெறைய பிரச்சனைகள் வருது. கிட்டத்தட்ட அந்த வேலை இழப்புகள் போவனா? இல்ல இதிலே இருந்துருவனா? அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக சிறந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல எனக்கு அம்மா வழி சொந்தத்துல கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற கஷ்டங்களும் இருக்கு. இது இது நடந்து நிச்சயமாக முடிஞ்சிருமா? பெற்றோர் அனுமதியோடு கல்யாணம் நடக்குமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு 4ஆம் இடம் சம்மதிக்கணும். அப்போ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோரோட சம்மதத்தோட கல்யாணம் நடக்கும். அப்ப இந்த நேரத்துல நிச்சயமா கல்யாணம் சம்மந்தப்பட்ட பிராப்தம் இருக்கும். அதேபோல 4ஆம் இடம் அப்படிங்கிறது 2ஆம் திருமணத்தையும் குறிக்கும். அப்ப ஏற்கனவே முதல் திருமணத்துல 1000 மனவலி, 1000 வேதனைகள கடந்து இன்னைக்கு தான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். இப்பவுமே வீட்ல வந்து அடுத்தது கல்யாணத்துக்கு என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரம் வந்து பெற்றோர் நான் பார்த்து வைக்கிறது நல்லதா அமையுமா? எனக்கு ஹோப் போயிருச்சு. ஏற்கனவே இந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தனால எனக்கு ஹோப் போயிருச்சு. இன்னியுமே நான் வந்து கஷ்டப்பட தயாரா இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி இந்த காலங்கள் எல்லாமே மாறப்போது. 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு திருமணமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்களும், வலிகளும், வேதனைகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நீங்களே உங்களைய தேத்திக்கிறதுக்கு உண்டான பலன்கள தான் இனி வரக்கூடிய காலங்கத்துல இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு குடுக்க போறாரு. இதனால சிம்மம் நெருப்பு தத்துவ ராசியாக இருக்கிறதுனால எல்லா பலனும் சட சட சடன்னு நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ முயற்சிகள் பண்ணினாலுமே, இந்த முயற்சிகள் சூரியனால ஏற்படக்கூடிய முயற்சிகள் பிளஸ் உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்துல சூரிய தசை, சூரிய புத்தி இருக்கக்கூடிய காலத்துல இது அதிபயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்ப நீங்க கேட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். நம் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து பிறந்த காலத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட பலம், பலவீனம் இப்ப நடப்போட கோச்சாரத்த வச்சு பார்க்கும்போது, நிச்சயமா பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.